ஹாய் தங்கங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, ஒரு கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். அது வந்து எல்கேஜி போகிற கேர்ளாக இருந்தாலும் சரி, அது காலேஜ் போகிற கேர்ளாக இருந்தாலும் சரி, ஒர்க் போகிற கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக இது உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லக்கி உமன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி எதை பற்றின ஒரு வீடியோ அப்படின்னா, இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து கொலையும் தாண்டி நிறைய வந்து அசிங்கமான ஒரு நியூஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்த நியூஸ் வந்து ஒரு நாய்க்குட்டியை வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாய்க்குட்டி பாவம் அந்த நாய். அது அடுத்த ரெண்டாவது வந்து என்னென்னா, ஒரு ட்ரெயினில் போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கற்பழித்து அந்த பெண்ணை வந்து அதாவது கொன்னுட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு என் மனசாட்சிக்கு புரிஞ்சு நான் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொரு அந்த தப்பு பண்ணுற ஆண்களை பார்த்து நான் கேட்குறேன். உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நாய் இருக்குது, மாடு இருக்குது. நீங்கள் தான் வளர்க்குறீங்க, நீங்கள் தான் சோறு போடுறீங்க, அதுக்காக தான் பாடுபடுறீங்க, அதுக்காக கஷ்டப்படுறீங்க. அப்புறம் என்ன டேஷ்க்கு அடுத்த பெண்களை பார்த்து உங்களுக்கு இந்த இது வருது. உங்கள் அம்மாவை பார்த்தா அடுத்த அம்மாவை பார்க்க மாதிரி தெரியாதா? உங்கள் வீட்டு பொண்ணை பார்த்தா அது நம்ம வீட்டு பொண்ணு அடுத்த பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வராதா? எதுக்காக இவ்வளோ கேவலமான சீப்தனமான ஒரு காரியத்தை பண்ணுறீங்க அப்படின்னு தெரில. கண்டிப்பாக இது வந்து நிற்க போகிறது கிடையாது. இது இனிமேல் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம தான் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். தயவு செஞ்சு ஸ்கூல் போகிற பொண்ணுங்களும் சரி, ஸ்கூலுக்கு அனுப்பி விடுற அம்மாங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, எல்லாருமே சரி, தயவு செஞ்சு உங்கள் ஹேண்ட்பேக்கில், உங்கள் ஸ்கூல் பேக்கில், உங்கள் லஞ்ச் பேக்கில், உங்கள் பைக்கில், உங்கள் கையில் எல்லாருமே தயவு செஞ்சு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஒரு நாய்க்கிட்ட, அதை வெறி பிடிச்ச நாய், அந்த நாய்க்கிட்ட நம்ம காப்பாற்றி வெளியே வர்றதுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லோ அதை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. மெயினாக பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளால் அந்த நாய்களை வந்து அடிச்சுட்டோ அந்த நாய்களை கொண்டுட்டோ நம்மளால் வர முடியாது. அந்த நாய்களை வந்து தப்பிச்சு நம்ம வரலாம். நம்ம மானத்தை நம்ம காப்பாற்றிக்கலாம், நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க உமனாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். மென்னாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உமன்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.